Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து சூப்பரா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ப்ளம் கேக் தான் பார்க்க போறோம். கிறிஸ்மஸ்னாலே ப்ளம் கேக் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து ரொம்ப பெரிய process ப்ளம் கேக் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்கிறேன். அதையும் நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா ஒரு ப்ளம் கேக் எப்படி பண்றது அப்படினு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃப்ரூட்ஸை வந்து கிரேப் ஜூஸ்ல நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல்ல ஃபர்ஸ்ட் காஞ்ச திராட்சை ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். கூடவே டூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலர்லேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு 10லேருந்து 15 கிராம். இன்னைக்கு கொஞ்சம் சின்ன கேக் தான் பண்ணுறேன் நான். இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு. இது கூடவே பாதாம் பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ரொம்ப பொடியாக கட் பண்ணது, செரி சின்ன சின்னதாக கட் பண்ண செரி, கூடவே கிரேப் ஜூஸு ஒரு 100 ml அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நிறைய சேர்த்துடக்கூடாது, ஏன்னா நம்ம இதை தான் கேக் பேட்டரில் கலக்க போகிறோம். இப்போ இது எல்லாம் நல்லா ஊறட்டும். பேசிக்காக நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே டேட்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 100 கிராம் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எதுவுமே கஷ்டப்பட்டு நட்ஸ் எல்லாம் இது பண்ணால், இது எல்லாமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சிட்டோம். இது ஒரு பக்கம் நல்லாவே ஊறிட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பட்டரும் சுகரும் தான் கேக்குக்கு போடுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நாட்டு சர்க்கரையில் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, அதே சமயம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கையாலே தான் பீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர்லேயும் பீட் பண்ணிக்கலாம். இப்போது பெரிய பவுலில் 100 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்ல ஒரு க்ரீமியாக இருக்கணும். இது கூடவே 300 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமியாக வரும் உங்களுக்கு. இப்போ இது கூட ஒரு 100 ml கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். புளிப்பே இல்லாத தயிர் சேர்த்துக்கணும். நம்ம இன்றைக்கி வந்து எக்கு கூட இதில் சேர்க்கலை, சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ 300 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போது வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். தண்ணி விடாமல் கலக்கணும். அப்படி கலந்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியாக வரும். ஏன்னா நம்ம வந்து கிரேப் ஜூஸ் இந்த ஃப்ரூட்டை சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது. இப்போ இது ரெடி, கேக் பேட்டர் ரெடி. இது கூடவே நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப கண்ணா பின்னான்னு கலக்காமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கலங்க. இப்போது பேட்டர் நம்மளோட கேக் ஃபுல்லாக பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா கேக் டின்னில் நல்லா பட்டர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் இதில் போட்டு அதுக்கு மேலேயும் நம்ம பட்டர் தடவிடலாம். இப்போது கேக் டின் எல்லாமே ரெடி. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை இதில் போட்டுடலாம். நல்லா இவ்வளோ அளவுக்கு திக்காக இருக்கணும். நல்லா இப்போது நம்ம எல்லா கேக் பேட்டரையும் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உள்ள கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விரிசலாக இருக்கும், கேக்கு கேப் வந்துடும். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு இப்போ நம்ம இது பேக் பண்ணிடலாம். நான் முன்னாடியே வந்து பேனை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சுட்டு ஒரு கவர் போட்டு மூடிடலாம். இப்போ இது நல்லா பேக் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் பேக் ஆகணும்.
இப்போது 1 ஹவருக்கும் மேலே ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் கூட ஆயிடுது. இப்போ நம்ம இதை வெந்துடுச்சா பார்க்கலாம். நடுவில் ஒரு வாட்டி செக் பண்ண அப்போ வேகலை. இப்போ பார்ப்போம். இப்போ சூப்பராக நல்லா வெந்துடுச்சு, கத்தியில் ஒட்டவே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம். ரொம்பவே சுட சுட இருக்குது கேக்கு. ஆவி பறக்க ப்ளம் கேக் ரெடி ஆயிடுது. சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்மளோட இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் வந்து கேக் பேட்டர் நான் அதிகமாக விட்டுட்டேன். அதனால தான் கேக் வந்து நல்லா மேலே வரைக்கும் பொங்கி ரைஸ் ஆகிடுது. அதே சமயம் நல்லா 1 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கூடவே பேக் ஆச்சு. நீங்கள் அவனில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து நல்லா நாட்டு சக்கரை போட்டதுனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே மாதிரி சீக்கிரமாக போயிட்டு ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.